கிட்டத்தட்ட 5 வருஷமா பிசிசிஐவே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த பிசிசிஐயோட செக்ரட்டரியான ஜெய்ஷா அவர்கள் சம்பளமே இல்லாம வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சரி, என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மனுஷன்? பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் அதுல உள்ள பதவிகள் எல்லாமே ஒரு கௌரவமான பதவிகள் தானே தவிர, இதுக்காக மாதச் சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயமே அங்க இல்ல அப்படின்ற மாரி அந்த ஆர்டிக்கல்ல குடுத்துருக்காங்க. பிசிசிஐல வேலை பார்க்குற எல்லாருக்குமே மாதச் சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. மித்தபடி அலவன்ஸ் அப்படின்ற முறையில எக்கச்சக்கமான கோடிகளை வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெய்ஷா அவர்கள் பிசிசிஐ சம்பந்தமா வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங்கோ அல்லது ஒரு கிரிக்கெட் விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கோ போனாரு அப்படின்னா, அவருக்கு அலவன்ஸ் மட்டும் 80,000 ஒரு நாளைக்கு ரூ. 80,000 வரைக்கும் குடுப்பாங்களாமா. அதுவே இந்தியாவுல வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில இந்த மாரி ஒரு மீட்டிங்க கண்டக்ட் பண்றதுக்கு போனாரு அப்படின்னா, அதில பாதி ரூ. 40,000 வரைக்கும் குடுப்பாங்களாமா அலவன்ஸ் மட்டும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் அப்படியே லைட்டா தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.